இங்கே ஒருத்தி பஸ்ஸில் போயிட்டுருக்கா. திடீர்னு அவளுக்கு பஸ்ஸை ஸ்லோ பண்ண சொல்லு அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. எங்கேருந்து அந்த சவுண்டு கேட்டுச்சுட்டு பஸ்ஸை ஸ்லோ பண்ணுங்க அப்படின்றா. டிரைவர் அதெல்லாம் நிப்பாட்ட முடியாதுமா போமா அப்படின்றான். திடீர்னு சவுண்டை கேட்கவும் ஏங்க பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு டக்குன்னு நிப்பாட்டுறான். அங்கே ஒரு பையன் அடிபட்டு சாக வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டான். அடுத்த நாள் ஜாக்கிங் போயிட்டுருக்கா. ஜாக்கிங் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவன் மண்டக்குள்ளே அந்த கேட்டை திறந்து விடு அப்படின்னு சொல்லி கேட்குது. என்னடா இதுன்னு பார்க்குறான். அங்கே 2 வெறி பிடிச்ச நாய் இருக்குது. திறந்து விட்டா கடிச்சிருமேன்னு போய் தூங்கிடுறா. அப்போ தூக்கத்தில் அவளுக்கு அந்த கேட்டை திறந்து விடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கவும் சரி ஓகே நாங்கள் போகிறாங்க. அவங்க அண்ணனும் ஃபாலோ பண்ணி வந்துடுறான். அந்த கேட்டை சரின்னு இவங்க ஹெல்ப்போட திறந்து விட்டுறாங்க. மறுநாள் 2 பொண்ணுங்களை காணான்னு மிஸ்ஸிங் கேஸுக்கு விசாரிக்கிறதுக்கு போனவ டக்குன்னு திருப்பி கேட்டை திறந்து விடுன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய் பார்க்குறா. அவன் நேற்று திறந்து விட்ட நாய் ஒரு கண்டெய்னர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு. சரி ஓகே இந்த கண்டெய்னர் தான் திறந்து விட சொல்லுதோன்னு அடித்து திறந்து விட்டு பார்த்தா காணாமல் போன 2 பொண்ணுங்களும் அதுக்குள்ளே தான் இருக்காங்க. இவளுக்கு எப்படி இந்த வாய்ஸ் கேட்குது, எதனால் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றதான் மீதி கதை.